நிறைய குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க அம்மா அப்பாவுக்கு எதையுமே செய்யறதுக்கு அந்த பிள்ளைங்க விடவே விடாது, எதையுமே விடாது. அவங்க அம்மா அப்பா 2 நாள் வந்து உட்கார்ந்தா போதும், உடனே பாருங்க அவ்வளோ கோவம் வரும் அவங்களுக்கு. உங்க அம்மா அப்பாவுக்கு ஆக்கி போடணுமா, செஞ்சு போடணுமா, வைக்கணுமா அப்படின்னு. அப்போ ஆனா அதே இது தன்னுடைய தகப்பனார் தாயார் வந்தா அவங்கள வந்து அப்படியே இது பண்ணி இது டேன் பண்ணி கேட்டா சொல்லுவாங்க, ஐயோ இவர் பயங்கரமான வெகுளி பாஸ்டர், இவர் கிடைச்சா எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சொன்னேன், தூக்கி எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் தூக்கி கொடுத்தா என்ன. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க கணவனாரை பார்த்து, இப்ப உங்க அம்மா சாப்பிட்டீங்களான்னு விசாரிச்சீங்களா, உங்க அம்மா சுகமா இருக்காங்கன்னு விசாரிச்சீங்களா, இந்த மாசம் முடிய போகுது, ஒரு 2000 ரூபாய் அவங்களுக்கு ஏதாவது அனுப்பி விட்டீங்களா அப்படின்னு சொன்ன சிஸ்டர் யார் இருந்தாலும் கை தூங்க பார்க்கல. பரவாயில்ல, இந்த கூட்டத்திலையும் ஒரு 4 பேர் இருக்கீங்க, ஆண்டவர் உங்களை கடுமையா ஆசீர்வதிக்கட்டும். வேற என்ன சொல்றது, உண்மையிலே வந்து இது இல்ல. ஆனா நீங்க வந்து உங்க அம்மா அப்பாவுக்கு கொடுங்க விசாரிங்கன்னு சொல்ல மாட்டீங்க. ஆனா உங்க மனசனுடைய ஆழத்துல என்ன இருக்கும் தெரியுமா, எங்க அம்மா ஒரு வார்த்தை விசாரிச்சானா, ஒரு வார்த்தை கேட்டானா, அவ்வளவு மெடிக்கல் கஷ்டப்படுறாங்களா, 2000 ரூபாய் கொடுத்தானா, இவன் கொடுக்க மாட்டான், இவன் ஜோப்ல இருந்து திருடினா கரெக்டா இருக்கும். திருடி அம்மா அப்பாவை கொடுக்கறதுக்கு என்ன தப்பு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அம்மா நீங்க வாங்க எடுத்து வச்சிருக்கிறேன் இதா அப்படின்னு நைஸா. நான் வந்து எங்க அக்காவை, என்னுடைய மூத்த அக்காவை வந்து உண்மையிலே நான் ரொம்ப நேசிக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய வீட்டில் ரொம்ப வறுமையினுடைய உச்சகட்டம். எங்களுக்கு வந்து நாங்க வந்து இந்த மீன் குழம்பு தான் எங்க ஊர்ல வந்து 3 நேரமும் சாப்பிடுவாங்க. ஆனா இந்த மீன்லேயே பாத்தீங்கன்னா இந்த தலை இருக்கு பாருங்களேன், இந்த தலை வந்து விலை கம்மியா கிடைக்கும். அப்ப வந்து இந்த தலையை மட்டும் எங்க அம்மா தனியா வாங்கிட்டு வருவாங்க. அது அவ்வளோ டேஸ்டா இருக்கும், அவ்வளோ டேஸ்டா சமைச்சு கொடுப்பாங்க. அப்ப வந்து சாப்பாட்டுக்கு எங்க வீட்டில் வந்து நாங்க நினைக்கிற அளவுக்கு சாப்பிட முடியாது, ரொம்ப குறைவா தான் சாப்பிட முடியும், அந்த அளவுக்கு லக்ஸரியா சாப்பிட முடியாதுன்னு வைங்களேன். ஆனா எங்க அக்கா வீடு ரொம்ப வசதியான வீடு. அவங்க வீட்டில் வந்து ஒரு கூட்டு, ஒரு குழம்பு, அப்புறம் வந்து அந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் இருக்கும். ஆனா மறக்கவே முடியாது, நாங்க என்னைக்காவது அவங்க வீட்டுக்கு போனோம்னா எங்க அக்கா வந்து எங்களுக்கு ஒளிச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ இந்த அக்கா இருக்கணும், தங்கச்சி இருக்கணும் அப்படின்றது வந்து இதுல தான் தெரியும் நிறைய பேருக்கு. ஒளிச்சு கொடுப்பாங்க. கொடுத்து முடிச்ச உடனே அன்னைக்கு 10 ரூபாய் 20 ரூபாய்லாம் ரொம்ப பெரிய காசு, நாங்க அதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஆனா எங்க அக்கா வந்து யாருக்குமே தெரியாம, எங்க அத்தா அப்போ பெரிய பிசினஸ் மேன் அவர், அப்ப வந்து அந்த 20 ரூபாய் 10 ரூபாய் கொடுப்பாரு. அன்னைக்கு எங்க அக்கா அப்படி கொடுக்கறது தப்புன்னு எனக்கு தெரியாது, ஆனா எங்க அக்கா எங்க மேல எவ்வளவு நேசம் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். அப்ப வந்து ஆனா அதே இது யாருக்கு கொடுக்க வராது, யாருக்கு கொடுக்க வராது. எங்க அத்தானுடைய குடும்பம் முழுக்க வந்து அந்த வீட்டுல மத்தியானம் சாப்பிட்டாங்கன்னு வைங்களேன், இப்படி எல்லாருக்கும் நான் ஆக்கி போட்டு ஓடா தேஞ்சு போறேன்னு வாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமாய் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேண்டும், நான் வந்து அன்பையும் பாசத்தையும் இல்லை என்றால் பைபிளையும் எதுவா இருந்தாலும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில மட்டும் நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, யாருக்குள்ளேயும் அதை எடுத்து பொறுமையாய் சொல்லுவதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நீங்க இந்த ஒரு தேவ பிள்ளைக்கு மிக தேவையான ஒரு ஞானம் என்னன்னா இந்த ஞானம். எல்லாத்தையும் எப்படி சொல்லணுமா மாமா, சில காரியத்தை அதிகாரத்தோட நம்ம சொல்லிட முடியாது. என்ன அப்படின்னா அப்படியே லகுவாய் இனிமையாய்